அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல் குர்ஆன் கூறும் நரகங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன் சகர். சகர் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனில் 4 இடங்களில் வந்திருக்குது. 74வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரை நம்ம படித்து பார்த்தோமாக்கும். அந்த சகருங்கிற வார்த்தை 2 முறை வந்திருக்கும். அதனுடைய தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். அவனை நான் சகர் என்னும் நரகில் புகச் செய்வேன். சகர் என்னவென்பதை உமக்கு எது விளக்கும்? அது எவரையும் மிச்சம் வைக்காது, விட்டு விடவும் செய்யாது. அது சுட்டு கரித்து மனிதனின் மேனியையே உருமாற்றிவிடும். அதன் மீது 19 வானவர்கள் இருக்கின்றனர். மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 74வது அத்தியாயத்தில் 31வது வசனத்திலையும் சொல்லி காட்டுறான் சகரை பற்றி. அன்றியும் நரக காவலாளிகளை மலக்குகள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை. காபிர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகவே ஆக்கினோம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும், ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகரித்து கொள்வதற்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் முஃமின்களும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும் நாம் இவ்வாறு ஆக்கினோம். எனினும் எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் காபிர்களும் அல்லாஹ் 19 எனும் இந்த எண்ணிக்கையின் உதாரணத்தை கொண்டு என்ன கருத்தை நாடினான் என கேட்பதற்காகவுமே இவ்வாறு ஆக்கினோம். இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவர்களை வழி கேட்டிலும் விடுகிறான், இன்னும் தான் நாடியவர்களை நேர் வழியிலும் செலுத்துகிறான். அன்றியும் உம்முடைய இறைவனின் படைகளை அவனைத் தவிர மற்றவரும் அறிய மாட்டார்கள். சக்கர் பற்றிய செய்தி மனிதர்களுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசமே என்று வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு 74வது அத்தியாயத்தில் 31வது வசனத்திலையும் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல வருது சகர் அப்படிங்கிறத பற்றி. 74வது அத்தியாயத்தில் 41 47 வரையும் படித்து பார்த்தோமாக்கும் நமக்கு அதில் தெரியும். வழக்கை புறத்து தோழர்களான சுவனவாசிகள் குற்றவாளிகளை குறித்து உங்களை சகர் என்னும் நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்பார்கள். அவர்கள் பதில் கூறுவார்கள், தொழுபவர்களில் நின்றும் நாங்கள் இருக்கவில்லை. அன்றியும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை. வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம். இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டும் இருந்தோம். உறுதியான மரணம் எங்களிடம் வரும் வரையில் என கூறுவர். இருந்து ஒரு 2 கேள்வி. சக்கர் அப்படிங்கிற நரகத்துடைய தன்மை என்ன? 2வது கேள்வி என்ன அப்படின்னா, எதனால் சக்கருங்கிற நரகம் மனிதர்களை அது உள்ள நுழைய வைக்குது? அதாவது சக்கர் அப்படிங்கிற நரகத்துக்குள்ளே நுழைய வைக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்ன? இந்த 2 கொஸ்டின் இன்றைக்கி கேட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொன்ன குர்ஆனுடைய ஆயத்துக்கெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.